யார் தலையெழுத்துல என்ன எழுதி இருக்கோ அவங்களுக்கு அது மட்டும் தான் கிடைக்கும். நீ எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்தை விட்டு நகரக்கூடாது சொல்லிட்டேன். பாஸ், இது உங்க டைலாக் ஆச்சே. டேய், இந்த சாச்சா இங்க இருக்கிற வரைக்கும் எவனாலையும் திருட்டு வேலை எதுவும் பண்ண முடியாது. பிரமாதம் மாமா, சும்மா அட்டகாசமா பண்ணிட்டீங்க போங்க. ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. அதுதான் கோச்சியோட கண்டுபிடிப்பு. ஏய் டங்கா, நீ திருட முயற்சி பண்ணனா நான் வண்டா மாறிடுவேன், புரிஞ்சுதா? இந்த ஸ்ப்ரேயோட உதவியால எந்த பொருளோட உருவத்துக்கும் என்னால மாற முடியும். இது எப்படி இருக்கு? காட்டுல இருக்கிற சிங்கத்தையும் சிட்டியில வாழ்ற இந்த சிங்கத்தையும் யாராலையும் பிடிக்கவே முடியாது. சார், வீட்ல ஏதாவது வாடையா இருக்கா? இல்ல வெளியே அடிச்சிட்டு போக உங்களுக்கு சென்ட் ஏதாவது தேவைப்படுதுன்னா சொல்லுங்க. உங்களுக்காகவே தயாரிச்சு கொண்டு வந்திருக்க நடமாடும் சென்ட் கடை இதோ. ஆமா, நீ நடமாடும் கடையா இருப்ப போல இருக்கே. ஆனா எனக்கு எந்த பர்ஃபியூமும் தேவையில்லை. இருங்க இருங்க, அப்பெல்லாம் உங்களை விட்டுற முடியாது. மோந்து பாருங்க, மோந்து பாருங்க, ஒரு வாட்டி மோந்து பாருங்க சார். நீங்க எந்த காசும் கொடுக்க தேவையில்லை. வேணான்னு சொன்னல, அப்படி எதுக்கு இந்த தர? ஒரு கிளாஸ் தண்ணியாவது கொடுங்க சார். காலையில இருந்து கத்தி கத்தி தொண்டைய போச்சு சார். தண்ணியா? சரி இரு, இப்ப வந்துடுறேன். அதுக்குள்ள அந்த ஆள் எங்க போயிட்டா? அட அங்க பாரு மருமகனே, தடியனும் அவன் மச்சானும் வரான் பாரு. நான் நேத்து தானே இவனை பிடிச்சேன், அதுக்குள்ள தப்பிச்சு வந்துட்டான் பாரு. இன்னைக்கு நான் அவனை விடவே மாட்டேன். இங்க பாத்தியா, சாச்சாவை இங்க ஆளையே காணோம். இன்னைக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். தெரியாம இடிச்சிட்டான் போல இருக்கு. என்னப்பா ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆனா மருமகனே, அவனுங்க என்ன பாத்துட்டு இருக்காங்களா? எங்க கணக்கு தான் நீ நல்லாவே தெரியறியே. மாமா, அந்த ஸ்ப்ரே சரியா வேலை செய்யல. சாச்சா, இது என்னையா ஸ்ப்ரே? நான் கொடுத்த சென்டே இல்லையா இது? யாரோ வெங்காய தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. அது எப்படி நடந்திருக்கும் மாமா? மாமா, நீங்க அந்த ஸ்ப்ரே பத்தி யார்கிட்ட சொன்னீங்களா? அட இல்லையே. ஒரிஜினல் பாட்டில் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு டம்மி பாட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. அது வந்து வீட்டுக்கு யாராவது வந்தாங்களாயா? ஞாபகம் வந்துருச்சு. அந்த நேரத்துல பர்ஃபியூம் விக்கிற ஒருத்தன் வந்திருந்தான். அவன் சாச்சாவை பார்த்தா அப்பான்னு கூப்பிட்டான். அவன் இதை வச்சுட்டு எக்கு தப்பா ஏதாவது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவனை தேடி கண்டுபிடிச்சாகணும். ஹலோ பந்துகினி மேடம். அட எங்க இருக்கீங்க சாச்சா பத்திஜா? சிட்டி முழுக்க ஒரே திருட்டு வேலையா நடக்குது. எவ்வளவு நேரமா திருட்டு நடக்குது? சாயந்தரத்துல இருந்து ரிப்போர்ட் மேல ரிப்போர்ட்டா வந்துகிட்டே இருக்குது. நீ நல்லா கேட்டுக்கோ. அவன் எப்படி திருடுறானே தெரியல. ஏன்னா அந்த திருட யார் கணக்குமே தெரியலையா. அப்படியா? திருட யார் கணக்கும் தெரியலையா? மாமா வீட்ல இருந்து அந்த ஸ்ப்ரே நேத்துக்கு ராத்திரி தான் திருடு போயிருக்கு. அப்படின்னா அந்த திருட அந்த பெர்ஃப்யூம் விக்கிற சேல்ஸ்மேன் தான். இப்போ என்ன பண்றது மருமகனே? எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு மாமா. பந்துகினி மேடம், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண நீ மட்டும் என்ன பண்ணணும்னு சொல்லு கண்ணு. சொல்றேன். ஓகே பதிஜி. நீங்க எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேளுங்க. பல்லாவோட ஆபீஸ்ல இருக்கிற விலையுயர்ந்த பொருட்களை இன்னைக்கு வெள்ளன கிளம்பி அத பேங்கோட லாக்கர்ல கொண்டு போய் வச்சிருவாங்க. அதனால நீங்க யாருமே வெளியே வரக்கூடாது.
இங்க பாருங்க, நீங்க ரொம்ப தான் பணத்தை செலவு பண்றீங்க. நீ என்ன சொல்ல வர? திருட நியூஸை கேட்டு ஓடி வருவான்னு சொல்ல வரியா? வருவான் வருவான், கண்டிப்பா வருவான். அட பல்லா சார், இந்த பெயிண்ட் கொஞ்சம் வித்தியாசமானது. இது ஒரு தனி ஸ்பெஷல் பெயிண்ட். இதுக்குன்னு தனி லைட் போட்டா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த திருடன் திருடுறதுக்கு கேமோஃப்ளேஜ் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்றான். அப்படி பண்ணதுமே இந்த பெயிண்ட் அவன் மேல பட்டுடும். அப்புறமா அவன் நம்ம கண்ணுக்கு அட தெரியும். இது என்னது? இங்க இருந்த அந்த பொருள் எங்க போச்சு? எங்க போச்சுன்னே தெரியலையே. அட, இது என்ன திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன மந்துகிரி பண்றது? மேடம், லைட் ஆஃப் பண்ணுங்க. மாமா, கதவை மூடுங்க. லேசர் லைட், இப்போ உன்னோட பவரை காட்டு. மாமா, திருடன் கிடைச்சிட்டான். அங்க பாருங்க. அட என்னப்பா இது? இந்த இடம் முழுக்க இருட்டா இருக்கு. நான் பிடிச்சிட்டேன். என்ற கைய பிடிச்சிருக்கிறடா. இங்க பாரு, உன் சேலையை நான் கட் பண்றேன் மாமா, பாருங்க. அங்க பாருங்க, சால சோர்தாது. வேகமா பகதூர், சீக்கிரம் போ. டென்ஷன் ஆகாதீங்க பந்துகினி மேடம். அவன் எப்படி தப்பிக்க ட்ரை பண்ணாலும் தப்பிக்க முடியாது. ஏன்னா அவன் பாடியில பெயிண்ட் பட்டிருக்கு. யாரும் என்ன பிடிக்கவே முடியாது. பதீஜே, இது ஒரு ஆன்டி சொல்யூஷன். இத வச்சு அவனோட கேம்பஃப்ளாக் பவர் இல்லாம பண்ணிட முடியும். Thank you, Coach Uncle. மாட்டிக்கிட்டேன். என்ன நம்ப வச்சு முட்டாளாக்கிட்டு அந்த ஸ்ப்ரேவை திருடிட்டு ஓடிட்டல்ல. இருடா, இப்ப நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். அடிச்சா பாரு பாலு. என்றா நீ அசையாம நிக்கிற? இப்போ உனக்கு என்ன பண்ண போறேன்னு பாரு. மருமகனே, இங்க என்னதான் நடக்குது? எல்லாம் அப்படியே உல்டாவா இருக்கு. ஒண்ணுமே புரியல. Coach Uncle, என்னாச்சு? அநேகமா கெமிக்கல் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ஆன்டிடோட்ல இருந்து கேமோஃப்ளேஜ் இல்லாம போயிடுச்சு போல இருக்கு. அதனால அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் கிடைச்சிருச்சு போல இருக்கு. அட மருமகனே, அவன் கண்ணில் பட்ட எல்லாரும் தூக்கி போட்டு பந்தாடுறான். இப்ப என்ன பண்றது? ஐடியா! அவன் தான் இப்ப இரும்பா ஆயிட்டானே. இனிமே அவனால தண்ணியில நீந்த முடியாது. மாமா, பந்துகினி மேடம், இவனை நதி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. உனக்கு தைரியம் இருந்தா என்ன வந்து புடிடா பாப்போம். வா வா, வந்து என்ன புடி. என்னாச்சு பெரியவ மாதிரி பேசினா? உன்னால ஒரு சின்ன பையனை கூட பிடிக்க முடியாதா என்ன? வா வா, வந்து என்ன புடி. வா வா. காப்பாத்துங்க. பிரமாத மருமகனே, நீ சொன்னது செஞ்சிட்ட. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன சொல்றீங்க மாமா? அட ஆமா மருமகனே.